सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। கதிர் பெருக மின்னும் தாழை மடல் விரியும் வேளாங்கண்ணியனும் ஊராம் நல்உழவர் பூமி தாயின் அருள் கொண்டார். பொன்னேர் பிடித்த நல்உழவர் பூமி தாயின் அருள் கொண்டார். தன்னேர் இன்றி மீனவரும் தாவும் கடலின் நிதி கண்டார். தன்னேர் இன்றி மீனவரும் தாவும் கடலின் நிதி கண்டார். கீர்த்தனாரம்பத்திலே எல்லோருடைய மணிப்பர்சும் ஜாக்கிரதை. மனிதனை மனிதன் மதித்திட வேண்டும், மாறா அன்புடனே என்னாலும் சீராய் வாழ்ந்திடணும், எல்லோரும் சேர்ந்தே வாழ்ந்திடணும். மெய்யன்பர்களே, பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருந்த பரந்தாமன் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினார். மனிதனை மனிதன் மதித்து நடக்க வேண்டும் என்ற நீதியை எடுத்து காட்டினார். எப்படியோ துவாபர யுகத்திலே குசேலர் என்ற ஒரு பக்திமான் இருந்தார். அவருக்கு குழந்தைகள் கிடையாது. பர்த் கண்ட்ரோல் இல்லாத அந்த காலத்திலே மனுஷன் வதவதன்னு 27 குழந்தைகளை பெற்று எடுத்துட்டார். ஆகப்பட்டது 2.25 டஜன். நினைச்சா தூக்கம் வருமோ? ஒரு தலைக்கு 4 இட்லி இன்னும் கணக்கு கூட்டினாலும் 27 குழந்தைகளுக்கு என்னாச்சு நீங்களே கணக்கு கூட்டி வாருங்கோ. சாம்பாரை பத்தி அப்புறம் யோசிப்போம். குழந்தைகள் பேரு அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை.
புனர்பூசம் பூசம் ஆயில்யமகம் பூரம் உத்திரமஸ்தம் சித்திரை சுவாதி விசாக மனுஷம் கேட்டை மூலம் சூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. நீ என்ன குசேலனுக்கு கடைசி குழந்தையா? அடச்சேவோ பேர சொல்ற எனக்கே இப்படி மேமூச்சு கீழ்மூச்சு வாங்குதுன்னா அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் என்ன பாடுபட்டு இருப்பார். ஆனா படலே காரணம் குழந்தைங்களுக்குள்ளார அவ்வளவு ஒத்துமைக்கு காரணம் அந்த காலத்துல அரசியல் கட்சிகள் கிடையாது. அது மட்டுமல்ல, அவருக்கு வாய்த்த மனைவி சுசீலை, உத்தமி, பத்தினி. அதிகமா சொல்லுவானே, நம்ம மாதவ சம்சாரம் தங்கம்மா இல்ல, இவங்கள பார்த்தா அவங்கள பார்க்க வேண்டியதில்லை. ஆனா கொஞ்சோண்டு கழடு தட்டி இருக்கும் அந்த அம்மா முகத்துல. அதுக்கு காரணம் அவங்க மேல தப்பு இல்ல. நம்பர் 27 இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த அம்மாவை சுத்தி கொண்டு சதா சர்வகாலமும் பசி பசி இப்படி அருந்துவதற்கு பால் இல்லாதபடி அம்மா பசிக்கிறே இப்படி என்று அகோரமாக கோரஸ் பாட ஆரம்பிச்சுட்டா. அது மட்டுமல்ல, அண்ட வீடு அடுத்த வீட்டுல இருக்கிற குழந்தைகள் சாப்பிடும் பலகாரங்களை பார்த்து விட்டு இப்ப போலீஸ்ல வளர்க்கிறாங்களே அந்த நாயை போல மோப்பம் பிடித்த ஓர் பாலகன் தேங்காய் ஆப்பம் வேண்டும் என்று கேட்டனன். ஏப்பம் விட்ட சிறு பாலகன் பயங்கி தொப்பென்று பூமியில் விழுந்தனன். அது மட்டுமா, ஆடை இல்லாத ஓர் பாலகன் சிங்க சிகடை வேண்டும் என்று கேட்டனன். கோடையிடி கேட்ட நாகம் போல் தொந்தரினோ தொந்தரினோ தரினோ த்ரினோ உட்காருங்க. நான் என்னடா எல்லாரும் இருக்க வைக்கிறேன் எழுந்து போக வைக்கிறேன். கிரகம் கிரகம் இன்னைக்கு கிரக பிரவேசம்டா. அட அபிஷு கோடையிடி கேட்ட நாகம் போல் நெஞ்சம் குமுறி குமுறி தாயும் அழுதனள். அழுதனள் இந்த விஷயங்களை தன் கணவனிடத்தை சொல்வதற்காக நாதான் அப்படி தொட்டான். ஒரு சத்தம் புரிந்து பார்த்தார். அங்க ஒரு பாய் விழுந்து கிடக்கிறான். ஆஹா சுசீலை, இது என்ன நம்பர் 28 கேட்டார். அல்லனால நம்முடைய கடைசி குழந்தை பட்டினி பசியிலும் இப்படி கீழே கிடக்கிறான் என்று சொன்னார். இதெல்லாம் பார்த்து கொண்டு நீங்கள் சும்மா இருக்கிறாரா என்று கேட்டாள். பெண்ணே, நான் என்ன செய்யட்டும், எங்கே போகட்டும் என்றார். போய் வருவீர் போய் வருவீர் வாரகை போய் வருவீர் சாமி போய் வருவீர் போய் வருவீர் வாரகை போய் வருவீர். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். காலினை மேல் பங்க அரியன் வாழ்ந்திடும் வாரகை போய் வருவீர். இந்த வார்த்தையை கேட்டவுடனே மனுஷன் துடிச்சிட்டான். என்ன இருந்தாலும் மானஸ்தன் என்ன போல. சுசீலை, கிருஷ்ண பரமாத்மா என்னுடைய பாரிய நண்பனாக இருந்த போதிலும் வெட்டுமானத்தை விட்டு எப்படி எடுத்துரைப்பேன்? நண்பனிடம் எப்படி எடுத்துரைப்பேன்? வரும்படி இல்லாத வறுமையின் கொடுமையை எப்படி எடுத்துரைப்பேன்? உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று, உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று, உப்புக்கும் பருப்புக்கும் செப்பு காசில்லை என்று உண்ணா கூட்டிட்டு வந்துட்டேனா? உன்னால் முடிந்ததை பிச்சை தர வேணும் என்று எப்படி எடுத்துரைப்பேன் என்று சொன்னார். சுவாமி, பசி வந்திடில் 10 பறந்து போகணும்னு சொல்லுவாங்க. அது நிஜமோ பொய்யோ? பசி வந்திடில் பிராணன் போறது நிச்சயம்.
இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணா பெரிய பசங்கள்லாம் சின்ன பசங்களை போட்டு முழுங்கிடுவாங்க போல இருக்குது. அதனால நீங்க உடனே துவாரைக்கு புறப்படுங்கன்னு சொன்னார். கவலை இல்லாதபடி தவளையில் இருந்து அவளை எடுத்து ஒருபடி போட்டு அவரிடத்திலே கொடுத்தார். அதை அவர் எடுத்துக்கொண்டு நடந்தார் பல நாடு நகரம் அதை கடந்தார். நடந்தார் பல நாடு நகரம் அதை கடந்தார். பலகால தூரமே நடந்தார். செல்வன் தன்னை தேடி துவாரகை செல்வன் தன்னை நாடி காடு மேடு பள்ளம் என்று பாராது நில்லாது தள்ளாத வயதில் வேகமாய் நடந்தார். இப்படியாகத்தானே துவாரகாபுரியை அடைந்தார். கண்ணன் இருக்கும்படியான அரவணை அடைந்தார். கதவுகளோ திறந்து கிடந்தன. தேர்தல்ல வெற்றி அடைஞ்ச எம்எல்ஏ அசம்பிளிக்குள்ளார் நுழையிற மாதிரி மனுஷன் சர்வசாதாரணமா போக ஆரம்பிச்சிட்டார். கண்டார்கள் காவலர்கள், கொண்டார்கள் கோபம். நில்லையா சொல்லையா, நில்லையா நீ யார் என்ற விவரத்தை சொல்லையா. பல்லார்கள் எல்லோரும் வணங்கிடும் வாசலில், கல்லாத மனுஷன் போல் சொல்லாமல் செல்கின்றீர். இல்லையா கொஞ்சம் தள்ளையா, பெரிய தொல்லையா. இப்படியாக மிரட்டினார்கள். ஏ பரமாத்மா, உன்னை பார்ப்பதற்காக படாத பாடுபட்டு ஓடி வந்த என்னிடத்தில் இவர்கள் கடார் புடார் என்று பாடுகிறார்களே. இவர்களை பார்த்தாலும் சம்திங் வாங்குறாளாவும் தெரியலையே. நான் என்ன செய்வேன், எங்கு போவேன்? ஏ கிருஷ்ணா பரமாத்மா கோவிந்தா என்று கதறினார். இந்த கதறலை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா ஓடோடி வந்தார். நெஞ்சார தழுவி கொண்டார். இத்தனை நாளைக்கு பிறகு என்னை அன்போடு பார்க்க வந்திருக்கிறீர்களே, அண்ணி எனக்காக என்ன கொடுத்து அனுப்பினார்கள் என்று கேட்டார். பக்தி பரவசத்திலே எஞ்சான் உடம்பையும் ஒரு ஜானாக ஒடுக்கிக் கொண்டு தான் கொண்டு வந்த அவள் முடிச்சை அவர் முன்பதாக வைத்தார். ஐயோ, எடுத்தார், பிரித்தார், சிரித்தார், புசித்தார், ஒரு பிடி அவலை புசித்தார். அன்போடு தருதல் விஷமாகினும் அது அமுதமாகும் என புசித்தார். தன் நண்பன் படுகின்ற துன்பம் நீங்கி பேரின்ப வாழ்வு பெற புசித்தார். மறுபடி ஒரு பிடி எடுத்தார். தடுத்தாள். யார்? ருக்மணி. ஏன் தடுத்தாள்? அந்த ஏழை கொடுக்கிற அவளை சாப்பிட்டா கால்ரா வந்துருன்னா தடுத்தார்? அல்ல அல்ல, அன்போடு ஒருத்தர் காப்பி கொடுத்தால் அவங்களுக்கு திருப்பி ஓவல் கொடுக்கணும். கொடுப்போமோ? இந்த காலத்துல விஷம் கொடுக்காம இருந்தா போறாதா? தன் நண்பனை பார்த்த ஆனந்தத்திலே வந்த வேலையை மறந்துட்டு குசேலர் போயிட்டார். இங்கே கண்ணன் சிரித்தார், அங்கே கனகலட்சுமி சிரித்தாள். உடனே மண்குடிசையெல்லாம் மாளிகை ஆகிவிட்டது. எல்லாம் அஸ்திவாரம் போட்ட கட்டடம். காரணம் கான்ட்ராக்ட்ல விடல. மிஸ்டர் மாதவன் தப்பா நினைச்சுக்கப்படாது. அந்த காலத்துல இந்த கிருஷ்ணனை போல இந்த காலத்துல உதவி செய்யறவங்க யாராவது இருந்தாங்களா? இருந்தா. தன் உழைப்பினால வந்த செல்வங்களை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்கிய ஒரே ஒரு கிருஷ்ணனும் மறைந்தான். அவர் மட்டும்தானா? குசேலரை போல இருந்த மாதவனுக்கு ராமநாத பிள்ளையோட உதவியினாலே இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி இங்க கிரகப்பிரவேசம். அடியனுக்கு அதுல ஒரு சான்ஸ். ஆனா ஒரு விண்ணப்பம். குசேலனை போல மாதவனுக்கு 27 வானம். யோசனை செய்து நிதானமா 1 2ஓட மங்களம் சுகம் மங்களம் நித்ய ஜெய மங்களம் சுகம் மங்களம் நித்ய ஜெய மங்களம் சுகம் மங்களம். நம்ம பார்வதி எங்கே? இங்கதான் இருக்கேன். ஓ, கூட்டத்துல எங்க காணாப்பட போறியான்னு கேட்டேன். வா வீட்டுக்கு போ. அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம், அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம், அம்புவியின் மீது நான் அணிபெறும் ஓரங்கம், அம்புவியின் மீது நான் அணிபெறும் ஓரங்கம், அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம். இன்பம் தரும்
இதற்குண்டாதங்கம் ஏகாந்த வேளை வெட்கம் ஏனோ வாயன் பக்கம் ஏகாந்த வேளை வெட்கம் ஏனோ வாயன் பக்கம் அன்பானே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் உறவு கொண்டோ நேர்மையால் உடல் நான் அதில் உறவு நீ என உறவு கொண்டோ நேர்மையால் கடல் நிலவாய் காட்சியிலே கலந்து நின்றோம் பிரேமையால் அன்பானே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் அம்புவியின் மீது நான் அணிபெறும் ஓரங்கம் அம்புவியின் மீது நான் அணிபெறும் ஓரங்கம் அன்பானே தேடிய என் அறிவு செல்வம் ஈடற்ற பட்டினியின் இன்பத்தை கொன்றவன் நான் அவள் இதயத்தில் கொந்தளித்த எண்ணத்தை கொன்றவன் நான் வாழத் தகுந்தவளை வாழாமல் வைத்துவிட்டு வாழும் பரத்தையினால் பண்புதனை கொன்றவன் நான் அந்த கொலைகளுக்கே ஆளாகி இருந்து விட்டேன் இனி எந்த கொலை செய்தாலும் என்னடி என் ஞான பெண்ணே என்னடி என் ஞான பெண்ணே என்னடி என் ஞான பெண்ணே ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே அவன் நாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே அவன் நாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே ஆராய்ந்து பார் மனக்கண்ணுக்குள்ளே ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே ஆராய்ந்து பார் மனக்கண்ணுக்குள்ளே ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே அவன் நாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே அத்தான் உங்கள் மீது கொடும் பழி வந்திருக்கிறதே அத்தான் என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள் யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தான் அன்பை கடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அஞ்சி நடப்பானோ ஞான பெண்ணே அன்பை கடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அங்கே நடப்பானோ ஞான பெண்ணே துன்பத்தை காட்டி சுமக்க துணிந்தவன் சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே அவன் நாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே அத்தான் உண்மையை கூற முடியாதபடி அவ்வளவு பெரிய தவறு என்ன செய்து விட்டீர்கள் தவறுக்கும் தவறான தவறை புரிந்துவிட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே தவறுக்கும் தவறான தவறை புரிந்துவிட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே பதறி பதறி நின்று
கதறி புலம்பினாலும் பயன்பட்டு வருவானோ ஞான பெண்ணே, பயன்பட்டு வருவானோ ஞான பெண்ணே. ஆரம்பமாவது மனிதன், ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. ஆராய்ந்து பார் மன கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே. கண்கள் எங்கே தான்? உங்கள் கண்கள் எங்கே தான்? உங்கள் கண்கள் எங்கே? கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும் போன பக்கம் போக விட்டேன் பார்வையை. அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையை. பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும் போன பக்கம் போக விட்டேன் பார்வையை. அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையை. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. கருணையே வடிவமான தெய்வமா உங்கள் கண்களை பறித்தது? எதிரில் வந்து கெடுக்கவில்லை, இதயமிடம் கொடுக்கவில்லை. எதிரில் வந்து கெடுக்கவில்லை, இதயமிடம் கொடுக்கவில்லை. எங்கிருந்தோ ஏவி விட்டான் கிளியை, அது என் தலையில் போட்டதடி பழியை. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. நீதி நிலை பெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார், என் மஞ்சளும் குங்குமமும் கேட்கிறதா? சிங்காரம் கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏதுக்கடி, தங்கம் சம்சாரம் ஏதுக்கடி. சிங்காரம் கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏதுக்கடி, தங்கம் சம்சாரம் ஏதுக்கடி. சிங்காரம் கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏதுக்கடி, தங்கம் சம்சாரம் ஏதுக்கடி. மனைவியை குழந்தையை மறந்து திரிந்தவனை வாழ்த்துவதாதடி. மனைவியை குழந்தையை மறந்து திரிந்தவனை வாழ்த்துவதாதடி. தங்கம் மன்னிக்க கூடாதடி. சிங்காரம் கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏதுக்கடி, தங்கம் சம்சாரம் ஏதுக்கடி. நீலவண்ண கண்ணாவாடா, நீ ஒரு முத்தம் தாடா. நீலவண்ண கண்ணாவாடா, நீ ஒரு முத்தம் தாடா. நிலையான இன்பம் தந்து விளையாடும் செல்வாவாடா. நீலவண்ண கண்ணாவாடா. பிள்ளையிலா கலியும் தீர வள்ளல் உந்தன் வடிவில் வந்தான். பிள்ளையிலா கலியும் தீர வள்ளல் உந்தன் வடிவில் வந்தான். எல்லையிலா கருணை தன்னை என்னவென்று சொல்வேனப்பா, என்னவென்று சொல்வேனப்பா. நீலவண்ண கண்ணாவாடா. வானம் பாடி கானம் கேட்டு வசந்த கால தென்றல் காற்றில்
வானம் பாடி கானம் கேட்டு வசந்த கால தென்றல் காற்றில் தேன் மலர்கள் சிரிக்கும் மாற்றே செல்வன் துயில் நீங்கும் காற்றே செல்வன் துயில் நீங்கும் காற்றே நீல வண்ண கண்ணாவாடா தங்க நிறம் உந்தன் அங்கம் அன்பு முகம் சந்திரபிம்பம் தங்க நிறம் உந்தன் அங்கம் அன்பு முகம் சந்திரபிம்பம் கண்ணால் உன்னை கண்டால் போதும் கவலையெல்லாம் பறந்தே போகும் கண்ணால் உன்னை கண்டால் போதும் கவலையெல்லாம் பறந்தே போகும் சின்னஞ்சிறு திலகம் வைத்து சிங்காரமாய் புருவம் தீட்டு சின்னஞ்சிறு திலகம் வைத்து சிங்காரமாய் புருவம் தீட்டு பொன்னாலா மனதையும் பூட்ட கண்ணா கொஞ்சம் பொறுமை காட்டு நீல வண்ண கண்ணா வாடா நடுங்க செய்யும் வாடை காற்றே நியாயமல்ல உந்தன் செய்கை தடை செய்வேன் தாளை போட்டு முடிந்தால் உன் திறமை காட்டு விண்ணில் நான் இருக்கும் போது மண்ணில் ஒரு சந்திரன் ஏது அம்மா என்ன புதுமை இது என்றே கேட்கும் மதியை பாரு இன்ப வாழ்வின் பிம்பம் நீயே இணையிலா செல்வம் நீயே பொங்கும் அன்பின் ஜோதி நீயே புகழ் மேவி வாழ்வாய் நீயே புகழ் மேவி வாழ்வாய் நீயே புகழ் மேவி வாழ்வாய் நீயே வண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா நீல வண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா நிலையான இன்பம் தந்து விளையாடும் செல்வாவாடா நீல வண்ண கண்ணாவாடா பிள்ளையிலா கலியும் தீர வள்ளல் உந்தன் வடிவில் வந்தான் பிள்ளையிலா கலியும் தீர வள்ளல் உந்தன் வடிவில் வந்தான் எல்லையிலா கருணை தன்னை என்னவென்று சொல்வேனப்பா என்னவென்று சொல்வேனப்பா நீல வண்ண கண்ணாவாடா வானம் பாடி கானம் கேட்டு வசந்த கால தென்றல் காற்றில் வானம் பாடி கானம் கேட்டு வசந்த கால தென்றல் காற்றில் தேன் மலர்கள் சிரிக்கும் மாற்றே செல்வன் துயில் நீங்கும் காற்றே செல்வன் துயில் நீங்கும் காற்றே நீல வண்ண கண்ணாவாடா தங்க
நிறம் உந்தன் அங்கம் அன்பு முகம் சந்திரபிம்பம் தங்க நிறம் உந்தன் அங்கம் அன்பு முகம் சந்திரபிம்பம் கண்ணால் உன்னை கண்டால் போதும் கவலையெல்லாம் பறந்தே போகும் கண்ணால் உன்னை கண்டால் போதும் கவலையெல்லாம் பறந்தே போகும் சின்னஞ்சிறு திலகம் வைத்து சிங்காரமாய் புருவம் தீட்டு சின்னஞ்சிறு திலகம் வைத்து சிங்காரமாய் புருவம் தீட்டு பொன்னாலா நனகையும் பூட்ட கண்ணா கொஞ்சம் பொறுமை காட்டு நீல வண்ண கண்ணா வாடா நடுங்க செய்யும் வாடை காற்றே நியாயமல்ல உந்தன் செய்கை தடை செய்வேன் தாளை போட்டு முடிந்தால் உன் திறமை காட்டு விண்ணில் நான் இருக்கும் போது மண்ணில் ஒரு சந்திரன் ஏது அம்மா என்ன புதுமை இது என்றே கேட்கும் மதியை பாரு இன்ப வாழ்வின் பிம்பம் நீயே இணையிலா செல்வம் நீயே பொங்கும் அன்பின் ஜோதி நீயே புகழ் மேவி வாழ்வாய் நீயே புகழ் மேவி வாழ்வாய் நீயே புகழ் மேவி வாழ்வாய் நீயே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே பத்தினி பெண்ணே தேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே பத்தினி பெண்ணே மனமுடிப்போ பொறுத்திரு கண்
அப்பா ஊர்வலத்தில் நாம் வருவோம் ஒண்ணுல ஒண்ணா ஒண்ணுல ஒண்ணா. அம்மாடி கொஞ்சம் பூச்சூடவா, அத்தாணி முத்தம் நான் போடவா. அம்மானே பெற்ற பெண்ணாயினோ சும்மா வருமோ சொர்க்கலோகம். பேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே, சித்திர பெண்ணே. எடுத்து எடுத்து கொடுக்க, கொடுத்து கொடுத்து சிரிக்க, அடுத்து அடுத்து நடக்கும் நாளை நினைச்சு கொள்ளேண்டி, நினைச்சு கொள்ளேண்டி. இனிக்க இனிக்க நினைச்சு இரவும் பகலும் துடிச்சு. இனிக்க இனிக்க நினைச்சு இரவும் பகலும் துடிச்சு. படுத்து படுத்து புரண்ட நாளை நினைச்சு கொள்வேனோ, நினைச்சு கொள்வேனோ. பேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே, சித்திர பெண்ணே. சிரிச்சு மயக்கும் ஒருத்தி, செடியில் வெடித்த பருத்தி, அணைச்சி ரசிக்கும் நாளை நினைச்சு ஆட வந்தேண்டி, ஆட வந்தேண்டி. நினைக்க தெரிஞ்ச மனசு, ரசிக்க தெரிஞ்ச வயசு. நினைக்க தெரிஞ்ச மனசு, ரசிக்க தெரிஞ்ச வயசு. பழைக்கும் சுகத்தை நினைச்சு தானே வந்தேன் முன்னாடி, வந்தேன் முன்னாடி. வெட்டுற வெட்டில ஊர்வசி கெட்டாடி. அம்மாடி கொஞ்சம் பூச்சூடவா, அத்தாணி முத்தம் நான் போடவா. அம்மானே பெற்ற பெண்ணாயினோ சும்மா வருமோ சொர்க்கலோகம். பேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே, உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே, பத்தினி பெண்ணே. ஊரு மாத்த மனமுடிப்போம் பொறுத்திரு கண்ணா. அப்போ ஊர்வலத்தில் நாம் வருவோம் ஒண்ணுல ஒண்ணா, ஒண்ணுல ஒண்ணா. பேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே, சித்திர பெண்ணே. சிரிப்பு சிரிப்பு இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பும். இது களையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துருதுருப்பு. களையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துருதுருப்பு. துன்ப
வாழ்விலும் இன்பம் காணும். ஏய் ஏய் துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் விந்தை புரிவது சிரிப்பு. இதை துணையாய் கொள்ளும் மக்கள் முகத்தில் துறங்கிடும் தனி செழிப்பு. இதை பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல்லிழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு. பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு. அதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைப்பது காதறிந்த பழச்செருப்பு. காதறிந்த பழச்செருப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு. இது அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு. இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு. இது சங்கீத சிரிப்பு. இன்று போய் நாளை வாராய். இன்று போய் நாளை வாராய் என என்னையொரு மனிதனும் புகழுவதோ. இன்று போய் நாளை வாராய் என என்னையொரு மனிதனும் புகழுவதோ. மண்மகள் முகங்கண்டே மனம் கலங்கிடும் நிலை இன்று ஏன் கொடுத்தாய் ஈசா. மண்மகள் முகங்கண்டே மனம் கலங்கிடும் நிலை இன்று ஏன் கொடுத்தாய். இன்று போய் நாளை வா என என்னையொரு மனிதனும் புகழுவதோ.
முகம் கண்டே மனம் காலங்கிடும் நிலை என்று ஏன் கொடுத்தாய்? மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டேன், அதில் மாதவன் கருணை மனம் கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். பவள நிறம் அவன் செவ்விதழே, பச்சை நிறம் அவன் திருமேனி, பவள நிறம் அவன் செவ்விதழே. மஞ்சள் முகம் அவன் தேவி முகம், வெண்மை நிறம் அவன் திருவுள்ளம். மஞ்சள் முகம் அவன் தேவி முகம், வெண்மை நிறம் அவன் திருவுள்ளம். மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். நானிலம் நாரணன் விளையாட்டு, நாயகன் பெயரில் திருப்பாட்டு. நானிலம் நாரணன் விளையாட்டு, நாயகன் பெயரில் திருப்பாட்டு. ஆயர்குலப்பிள்ளை விளையாட்டு, இந்த அடியவர்க்கென்றும் அருள் கூட்டு. ஆயர்குலப்பிள்ளை விளையாட்டு, இந்த அடியவர்க்கென்றும் அருள் கூட்டு. மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டேன், அதில் மாதவன் கருணை மனம் கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன்.